நம்ம இன்னைக்கு JEE அட்வான்ஸ்டு 2013 வந்த ஒரு क्वेश्चन எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்பவுமே நீட் JEE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அந்த क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணும்போது மூணு முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படினு கேட்டிங்கனா அதை நான் சம்ம சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட் JEE எக்ஸாம் क्वेश्चंस எடுத்த உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் அட்வான்ஸ் क्वेश्चनலாம் எடுத்தா அதெல்லாம் क्वेश्चनே பெருசா இருக்கும் சார். அதனால படிக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படினு நினைக்கிறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அது எவ்வளோ சிம்பிளா இருக்கும் அப்படிங்கறத நான் இப்போ क्वेश्चन சால்வ் பண்ணும்போதே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் சொன்னல. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு கேட்டிங்கனா क्वेश्चंस வந்து டீகோட் பண்றது. அது என்ன சார் क्वेश्चंस டீகோட் பண்றது அப்படினா நீங்க क्वेश्चंस ஒவ்வொரு பார்ட்டா படிக்கணும். சரிங்களா? क्वेश्चंस படிச்சிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படினா அதுல உள்ள ஒவ்வொரு லைனுக்கும் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். அந்த ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் நீங்க வந்து உருவம் கொடுக்கணும். உருவம் கொடுக்கிறது அப்படினா அதை நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படினா அடுத்த ரெண்டு ஸ்டெப்பை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन டீகோட் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? a uniform circular disc of mass வந்து 50 kg and radius வந்து 0.4 மீட்டர். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் டிஸ்க்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அது பார்க்க இப்படி தான் இருக்கும். நடுவுல ஹாலோவா ஓட்டையெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தா அதை ரிங்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்க சொல்லி இருக்கிறது சர்க்குலர் டிஸ்க் தான். சோ அதை இமேஜின் பண்ணிப்போம். அது இதோட மாஸ் எவ்வளவுனா 50 kg. மாஸ்னா நிறைன்னு சொல்லுவாங்க. and ரேடியஸ் வந்து 0.4 மீட்டர். ரேடியஸ்னா ஆரம்னு சொல்லுவாங்க. 0.4 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. and இன்னொரு முக்கியமான வார்த்தை நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா யூனிஃபார்ம். அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க்னு கொடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னா என்னன்னா அதோட மாஸ் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்படி வேற வேற விதத்தில் மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தா அதை நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதையே இமேஜின் பண்ணிப்போம். அடுத்த பார்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொட்டேட்டிங் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் 10 ரேடியன் பர் செகண்ட் about its own axis which is vertical. அந்த டிஸ்க்கு 10 ரேடியன் பர் செகண்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றுது. அண்ட் எப்படி சுற்றுதுன்னா about its own axis which is vertical. அதோட vertical ஆக்சிஸை பொறுத்து இப்படி சுற்றுது. இதுவே ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருந்தா அது இப்படி சுற்றும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது vertical ஆக்சிஸ். ஸோ இதையே இமேஜின் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 யூனிஃபார்ம் சர்க்குலர் ரிங்ஸ் ஈச் ஆஃப் மாஸ் 6.25 kg அண்ட் ரேடியஸ் 0.2 மீட்டர். நான் முன்னாடியே சொன்னேன்ல ரிங்குனா நடுவில் ஹாலோவாக இருக்குன்னு. அதை இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.25 kgன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரிங்குக்கும் இதே தான் வேல்யூஸ். அடுத்து ஜென்ட்லி பிளேஸ்டு சிம்மெட்ரிக்கலி ஆன் த டிஸ்க் in such a manner that they are touching each other along the axis of the disc and are horizontal. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ரிங்கையும் மெதுவாக டிஸ்க் மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா சிம்மெட்ரிக்கலாக டிஸ்கோட ஆக்சிஸை பொறுத்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. சிம்மெட்ரினா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டிஸ்கை பாதியாக வெட்டணும்னு வச்சிங்களேன். ரெண்டு சைடும் பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும்ல. அதுதான் சிம்மெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ரெண்டு சைடுமே பார்க்க ஒரே மாதிரி இல்லைன்னா அதை ஏசிம்மெட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கேஸில் சிம்மெட்ரின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கோட ஆக்சிஸை பொறுத்து ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக தான் இமேஜின் பண்ணியிருக்கோம். இப்படி வேர்ட்டிக்கலாக மாற்றி இமேஜின் பண்ணிட்டா கணக்கே தப்பாயிடும். அடுத்து assume that friction is large enough such that rings are at rest relative to the disc. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஸ்க்கு 10 ரேடியன் பர் செகண்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் சுற்றிட்டு இருக்குல்ல, அது மேலே கொண்டு போய் நம்ம இந்த ரெண்டு ரிங்கையும் வச்சா அது தூக்கி எறிஞ்சிடும்ல. ஆனால் இங்கே ரிங்குக்கும் டிஸ்க்குக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்கை பொறுத்தவரை ரிங்கு ரெஸ்ட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது அந்த டிஸ்க்கு மேலே அந்த நகராமல் அசையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்ட் த சிஸ்டம் ரொட்டேட்ஸ் about தி ஒரிஜினல் ஆக்சிஸ். சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? இங்கே இந்த டிஸ்க்கு ரெண்டு ரிங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டம்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சிஸ்டம் ஒரிஜினல் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரிஜினல் ஆக்சிஸ்னால் ஆரம்பத்தில் டிஸ்க்கு அதோட ஆக்சிஸை பொறுத்து சுற்றிட்டு இருக்குல்ல, அதை தான் ஒரிஜினல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது கேள்விக்கு வந்தாச்சு. த நியூ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஒரு வேகத்தில் சுற்றிட்டுருக்கோம். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம கையில் ஒரு 13 கிலோ வெயிட்டை தூக்கி கொடுத்துட்டா நம்ம சுற்றுற வேகம் குறைஞ்சிரும்ல. அதே தான் இந்த சிஸ்டம்லேயும் நடக்குது. ஃபஸ்ட்டு வெறும் டிஸ்க்கு மட்டும் சுற்றிட்டு இருக்கும்போது அதோட ஆங்குலர் வெலாசிட்டி 10 ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேஸ் ஏன்னு எடுத்துக்கலாம்.
அப்புறம் டிஸ்க்கு மேலே 2 ரிங்கை வச்சு அப்புறம் சிஸ்டமோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகியிருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம கேஸ் பின்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சு. அடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கான கான்செப்டை கண்டுபிடிக்கணும். அந்த கான்செப்டை கண்டுபிடிக்கிறது தான் செகண்ட் ஸ்டெப்பு அப்ரோச். ஓகே, வாங்க நம்ம சம்மில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, எங்கேருந்து சம்மை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி தான் எல்லாருக்குமே கொஷினாக இருக்கும். எங்கேருந்து சம்மை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், அங்கேருந்து சம்மை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, நியூ ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா. ஆங்குலர் வெலாசிட்டியோட சிம்பிள் என்ன, ஒமேகா. ஸோ இதுதான் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம எழுதணும்னா என்ன படிச்சிருக்கோம், ஒமேகாவுக்கு ஃபார்முலா, ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சார் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆங்குலர் வெலாசிட்டின்னு படிச்சிருக்கோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொஷினில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கொஷினில் 2 கேசஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த கேசஸ்லேருந்து என்ன டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ 2 கேஸையும் நம்ம நல்லா பார்க்குறோம். 2 கேசஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்கும் ரொட்டேட் ஆகுது, டிஸ்க்கு மேலே வச்சு அந்த ரிங்ஸும் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிட்டு இருக்கா, அப்போ சுற்றிட்டு இருக்குன்னா சுற்றிட்டு இருக்க பொருளுக்கு எல்லாமே என்ன இருக்கும் சார், சுற்றிட்டு இருக்க பொருள் எல்லாருமே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் சார். ஓகே, ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க, ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா, ஆங்குலர் மொமெண்டம் என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம், எல் வெக்டார். ஏன்னா மொமெண்டம் வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ எல் வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. இதில் ஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா தமிழில் என்ன படிச்சிருப்போம்னா நிலைம திருப்புத்திறன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. அடுத்து ஒமேகானா என்னென்னா ஆங்குலர் வெலாசிட்டி, அதாவது தமிழில் என்னென்னா கோண திசைவேகம். ஓகே, அதாவது ஒரு சுற்றிட்டு இருக்க பொருளுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னென்னா ஒரு பொருளை நம்ம சுற்ற வைக்கிறோம்ல, சுற்ற வைக்கும்போது அந்த பொருள் வந்து சுற்றுறதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குதோ அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு ரொட்டேஷன். ஓகே சார், இப்போ இந்த 2 கேஸ்லையும் சுற்றிட்டு இருக்க பொருளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எவ்வளோ, இந்த கேஸில் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. அதே மாதிரி இந்த 2 கேஸ்லையுமே ஆங்குலர் மொமெண்டம் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராமில் டிஸ்க் வந்து சுற்றிட்டு இருக்கு, இதோட ஆங்குலர் மொமெண்டமும். இந்த செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராமில் டிஸ்க்கு ப்ளஸ் அது மேலே ரிங்கு வேறு வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 12 கிலோ வேறு வைக்கிறோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டமும் ஒரே மாதிரி இருக்குமா, இந்த 2 கேஸுக்குமே ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆங்குலர் மொமெண்டம் மாறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆங்குலர் மொமெண்டம் எப்போ மாறும், சார் ஆங்குலர் மொமெண்டம் எப்போ மாறும் நாங்கள் படிச்சிருக்கோன்னா அது மேலே எக்ஸ்டர்னலாக ஒரு டார்க் ஆக்ட் ஆகும்போது தான் ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறப்போ இந்த 2 கேஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த 2 கேஸ்லையும் வெளிப்புறத்துலேருந்து டிஸ்கையும் சரி இந்த டிஸ்க் ப்ளஸ் ரிங்கையும் சரி சுத்த வைக்கிறதுக்கு எந்த ஒரு திருப்பு விசையும், அதாவது டார்க் வந்து ஆக்ட் ஆகவே இல்லை. அப்போ டார்க் ஆக்ட் ஆகலைன்னா என்ன இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் டிஸ்க்கு என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு மேலே அந்த ரிங்கை வைக்கும்போது அதே ஆங்குலர் மொமெண்டம் தான் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் வந்து மாறவே இல்லை, மாஸ் அதிகமானாலும் மாறவே இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னா ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அதாவது மாறாமல் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபார் போத் கேசஸ். ஓகேவா. ஏன் மாறாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூ டு டார்க் வந்து எக்ஸ்டர்னல் டார்க் வந்து நமக்கு என்னென்னா 0வாக இருக்கிறதுனால தான் நமக்கு என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா மாறாமல் இருக்குது. ஓகேங்களா. அப்போனா அதாவது அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா. ஓகே சார், ஆங்குலர் மொமெண்டம் வந்து மாறலை அப்படின்னா இந்த ஐ ஒமேகா மாறுதா அப்படிங்கிறத பார்க்கலாமா. அதை பாருங்கள், நோட் பண்ணுங்கள். சார் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அதாவது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட், இது இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. ஆங்குலர் மொமெண்டம் மாறல, ஆனால் ஐ மாறுதா ஒமேகா மாறுதா அப்படிங்கிறத பார்க்கலாமா. ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சா. இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம், ஸோ ஒமேகா ஈக்குவல் டு இந்த ஐ மல்டிப்ளை இருக்கா, இங்கே கொண்டு வந்து டிவைட் ஆகிடும். இப்போ கான்ஸ்டன்ட் பை ஐ. ஓகேவா. இப்போ பாருங்கள், இதை நோட் பண்ணும்போது இந்த ஐ அதிகமானுச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் ஐ அதிகமானால் ஒமேகா என்ன ஆகும், கம்மியாகும். இதுவே ஐ கம்மியானால் ஒமேகா என்ன ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்க்கு மேலே ஒரு டிஸ்க் வைக்கிறோம், அப்போ என்ன ஆகும், மாஸ் அதிகமாகிடும். மாஸ் அதிகமானால் எது அதிகமாகிடும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ஃபார்முலா, இந்த கொஸ்டினில் கூட மாஸ் ரேடியஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, எம்ஆர் ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ மாஸ் அதிகமானால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடும். அப்போ டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானுச்சுன்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகிடும், கம்மியாயிடும். இதே மாதிரி நீங்கள் அந்த டிஸ்கை எடுத்துகிட்டு அந்த டிஸ்கை பாதியை கட் பண்ணிவிடுங்க. இப்போ மாஸ் என்ன ஆகிடும், கம்மியாயிடுமா. மாஸ் கம்மியானா எது கம்மியாயிடும், ஐ வந்து கம்மியாயிடும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிடும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிடுச்சுன்னா ஒமேகா என்னவாயிடும்,
அதிகமாகிடும். அது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இந்த கேஸில் 50 கிலோகிராம் உள்ள மாஸ் ஓகேங்களா டிஸ்க் வந்து சுற்றிட்டு இருக்கு. இங்கே 50 கிலோகிராம் ப்ளஸ் நம்ம ரிங்கை வேறு வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 12 கிலோ வச்சாச்சு. இப்போ மாஸ் இந்த கேஸில் அதிகமாக இருக்கா? இப்போ இந்த கேஸில் மாஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த கேஸில் ஒமேகா எப்படி இருக்கும்? இந்த சிஸ்டத்தோட ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமே பார்த்தோம். இப்போ ஒமேகா கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட ஒமேகா வந்து 10 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து கம்மியாக தான் வரும். பார்க்கலாமா அது ஆன்சரை? ஸோ அப்போது அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், நோட் பண்ணிக்கோங்க, அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அக்கார்டிங் டு த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், ரெண்டோட ஆங்குலர் மொமெண்டமும் மாறாமல் இருக்குது. அதை வச்சு தான் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மையை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். வாட்ஸ் ஃபார்முலா ஃபார் ஆங்குலர் மொமெண்டம்? ஐ, அதை நான் ஃபஸ்ட்டுக்கு உள்ளதை 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ I1 ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1 அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 கண்டுபிடிச்சோன்னா சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க அப்ரோச். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னென்னலாம் தெரியணும்? எனக்கு ஒமேகா 1 தெரியும், 10 ரேடியன் பர் செகண்டு. அப்போ I1 I2 கண்டுபிடிச்சோன்னா செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். I1னா என்னென்னா நோட் பண்ணுங்கள், I1 அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு, I2 அப்படிங்கிறது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு ப்ளஸ் இந்த 2 ரிங்ஸு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? I1 கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு. பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி நம்ம டெரிவேஷன்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு, இந்த டிஸ்க் எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு? இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஃபார்மில் என்ன படிச்சிருப்போம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா mr²/2ன்னு நம்ம டெரிவேஷன் போட்டிருப்போம். ஸோ இதில் m அப்படிங்கிறது டிஸ்கோட மாசு, ஸோ கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். r அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க்கு. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதியிருக்கோம்ல, இது எந்த ஆக்சிஸை பொறுத்து எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆக்சிஸை பொறுத்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். எந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம்? நோட் பண்ணுங்கள், எந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம்னா about the axis. ஓகேவா? அந்த ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுது நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஆக்சிஸ் வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா டிஸ்கில், டிஸ்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வந்து பாஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒன்றும் இல்லை, டோட்டல் வெயிட்டும் ஆக்டர் இடம் தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகுது. அப்போ நம்ம அதை நோட் பண்ணுறோம் about the axis. அந்த ஆக்சிஸ் எங்கே பாஸ் ஆகுது? பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அந்த நோட் பண்ணுங்கள், பாசிங் த்ரூ ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அண்ட் அந்த ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்கணும்னா இந்த டிஸ்க் இருக்க பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். அண்டு பர்பண்டிகுலர் டு தி எதுக்கு? பிளேன் ஆஃப் த டிஸ்க்கு. இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும்? இந்த ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் கண்டிஷன் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி சார்? சப்போஸ் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் கொடுக்காம இதுவே அந்த ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம டிஸ்கை ரொட்டேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வேறு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்மில் வரும். ஸோ ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி சுற்றும் போது ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சு சுற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ண நமக்கு எப்படி இருக்குன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ வேறு ஃபார்ம்லாம் வரும். அதுக்கு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதும்போது எப்போவுமே எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து I2 கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட்டு கவனிங்க. ஸோ I2னா என்ன சொன்னேன்? டிஸ்க்கு ப்ளஸ் ரிங்ஸு. ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட் நல்லா கவனி பாருங்கள். இதே எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிருக்கு? அதே ஒரிஜினல் வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I2. ஸோ I2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா I2 அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்ஸு. ஓகே, அந்த 2 ரிங்ஸு. டிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இதே ஆக்சிஸை பொறுத்து. என்னது? mr²/2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரிங்ஸுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ரிங்குக்கு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எந்த ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும்? இந்த டிஸ்கோட இந்த ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம டெரிவேஷன் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா நோட் பண்ணுங்கள், அது படிச்சிருப்போம்ல, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கை நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாஸ் ஆகுது? ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகுது. இங்கே பாருங்களேன், ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகும்போது இதுக்கு தான் நம்ம டெரிவேஷன் போட்டிருப்போம். என்ன ஃபார்மில் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கு. சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த ரிங்கு என்ன ஃபார்ம்லானா mr²ன்னு படிச்சிருப்போம். ஸோ ஸ்மால் எம்ங்கிறது ரிங்கோட மாசு, ஸ்மால் ஆருங்கிறது ரிங்கோட ரேடியஸு. ஓகேங்களா? ஓகே. ஆனால் இந்த ஃபார்மில் எந்த கேஸுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சிஸ் வந்து ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகும்போது மட்டும்தான்.
ஆனால் இங்கே பாருங்களேன், ரிங்கு எப்படி சுற்றிட்டு இருக்கு, ரிங்கோட சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் சுற்றலை, இந்த டிஸ்கோட ஆக்சிஸை பொறுத்து தான் சுற்றுது, டிஸ்கோட ஆக்சிஸை பொறுத்து தானே சுற்றுது. அப்போ இந்த ஆக்சிஸில் தான் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனக்கு வேணும். அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா, இப்போது ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், இதை பாருங்கள், இங்கே தான் ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஓகேங்களா, இங்கே தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் இருக்கும், நமக்கு தெரியும். இங்கே தான் அந்த ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகும். அதாவது இந்த எம்ஆர் ஸ்கொயர்டு போட்டோம்ல, இங்கே தான் அந்த எம்ஆர் ஸ்கொயர்டு. ஆனால் எனக்கு எங்கே வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த ரிங்கோட சர்க்கம்ஃபரன்ஸில் வேணும், கரெக்டாக இந்த சென்டரில் வேணும். அப்போ எனக்கு இந்த ஆக்சிஸை பொறுத்து வேணும்னா என்ன ஃபார்மில் படிச்சிருப்போம், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ரெண்டு ஆக்சிஸும் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ஆக்சிஸும் பேரலாக இருக்குது. அப்போ பேரல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கை கண்டுபிடிக்க போகிறோம் அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ நமக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ தட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கு நான் எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிங்கு எந்த ஆக்சிஸை பொறுத்துன்னா அந்த டிஸ்கோட ஆக்சிஸை பொறுத்து. ஓகேங்களா, ஓகே சார், என்ன ஃபார்முலா, ஸோ என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, எம்ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ், ஏன் சார் ப்ளஸ் போடுறீங்கன்னா நீங்களே சொல்லி பாருங்களேன், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் வச்சு சுற்றுறது ஈஸியாக இருக்கும், இதுவே இங்கே வச்சு நம்ம சுற்றும் போது கஷ்டமாக இருக்காதா, அப்போ கஷ்டமாக இருக்குன்னா என்ன, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போனா வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், அதனால தான் ப்ளஸ்ஸு. ப்ளஸ் என்னென்னா அந்த மாசு இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸு, எந்த டிஸ்டன்ஸு அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், எந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா இந்த ரெண்டு ஆக்சஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, அது என்னது, ரேடியஸ் ஆஃப் த ரிங்கு. அப்போது என்ன வரும்னா நமக்கு ஆர் ஸ்கொயர்டு வரும், அப்போது இன்னொரு எம்ஆர் ஸ்கொயர்டு வரும், அப்போ டோட்டலாக என்ன வரும், 2mr ஸ்கொயர்டு வரும். ஆனால் இது ஒரு ரிங்குக்கு தான், நமக்கு எத்தனை ரிங் இருக்குது, 2 ரிங் இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ரிங்குக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோன்னா, ஒரு ரிங்குக்கு 2mr ஸ்கொயர்டு, இன்னொரு ரிங்குக்கு இன்னொரு 2mr ஸ்கொயர்டு, அப்போ 4mr ஸ்கொயர்டு. இதுதான் நமக்கு என்னென்னா I2. ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சுதா, இவ்வளோ தான் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக I1 ω1 = I2 ω2. ஸோ I1 என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு, ஸோ mr²/2, ω1 கொடுத்துருக்காங்க 10 radian per second, I2னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்க்கு ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த 2 ரிங்ஸு, ஸோ 4mr², ω2 தான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ எம்னா என்ன, மாஸ் ஆஃப் த டிஸ்க்கு, ஸோ 50 kg கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க் வந்து 0.4 மீட்டர், ஸோ ஸ்கொயரு, ஸோ /2 × 10. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், மாஸ் ஆஃப் த டிஸ்கை சப்ஸ்டிட் பண்ணுறோம், ரேடியஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து இங்கே ரிங்கோட மாஸை வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரிங்கோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா 6.25 kg ரிங்கோட மாசு. ஓகேங்களா, இதை எப்படி எழுதலாம், 50/8ன்னு எழுதலாம்ல. ஸோ எதுக்குன்னா கொஞ்சம் சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா, ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் த டிஸ்க்கை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, மாஸ் ஆஃப் த ரிங்கை எப்படி எழுதிக்கிறேன்னா 50/8ன்னு எழுதிக்கிறேன். அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப்பில் 1 4s are 4, 2 4s are 8. ஸோ இதில் எதை காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே 50 இருக்குது, இங்கேயும் 50 இருக்குது, இங்கே 0.4 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 0.2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 0.2 × 2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா, இது எப்படி எழுதிக்கலாம், 0.2 ஸ்கொயர்டு × 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ எதுக்குன்னா அந்த 0.2 ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறதுக்காக, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே 50 இருக்குது, இங்கேயும் 50 இருக்குது, காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இங்கேயும் 0.2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 0.2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதையும் காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ டிவைடில் 2 இருக்குது, அதையும் காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா இந்த 2 ஸ்கொயர் இருக்கும், இந்த 2 ஸ்கொயர் தான் நமக்கு 4. இங்கே பேலன்ஸு இங்கே எல்லாமே நமக்கு வெளியில் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்னென்னா 1 தான் இருக்கும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த 0.4 ஸ்கொயரை இங்கே எப்படி நான் 0.2 ஸ்கொயர் × 4ன்னு எழுதணும், அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். 0.4 ஸ்கொயரை 0.2 ஸ்கொயர் × 4ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். என்னென்ன காமனாக இருக்குது இங்கே பாருங்கள், இந்த 50 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0.2 ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனல் ஆன்சர் வந்துட்டோம். ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 × 10, இங்கே பேலன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது பேலன்ஸு, ஸோ 4 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 5, ஸோ 5 × ω2. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ணலாமா, இங்கே 1 5s are 5, 2 5s are 10, அப்போ 4 × 2 8, அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ω2 = 8 radian per second. ஸோ நம்ம சொன்ன மாதிரி மாஸ் அதிகமானுச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமானால் நமக்கு என்ன ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 10 இருந்துச்சு இனிஷியலாக, ரிங்கை வச்சதுக்கப்புறம் 8 ஆயிடுச்சு. ஓகேங்களா, சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா fill in the blanks, இந்த அட்வான்ஸ் கொஸ்டின். சப்போஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம், இப்போ 11 12 14 radian per second 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சார், ஏன்னா ரெண்டாவது கேஸில் தான் மாஸ் அதிகமாக இருக்குது, மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் ஆங்குலர் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ 10 விட ஆன்சர் வந்து கம்மியாக தானே வரும். ஸோ ஆப்ஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 விட அதிகமாக இருக்குது, இந்த ஆப்ஷன் மட்டும்தான் 10 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் ப்ராப்ளம்.
தேங்க்யூ.